வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரி, ஏன் திருமணம் தாமதம் திருமணம் ஏன் தாமதம் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்தோம்ல. ஸோ அதில் பார்த்தோன்னே தெரிகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். அப்படி ஜாதகம் அப்படி பார்த்தோன்னே ஒரு 3-4 செகண்டில் தெரிகிற விஷயம் அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு வந்தது. அதை நான் உங்ககிட்ட கேள்வியாக கேட்டிருந்தேன். அதை நிறைய பேர் அதுக்கான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. நான் பார்த்தது ஒன்று, ஆனால் நீங்கள் பார்த்த பல விஷயத்த சரியாக சொல்லியிருந்தீங்க. சரி, எஸ்டர் கார்டன் 7ஆம் இடத்தில் சுக்ரன் காரகோ பாவனாஸ்தி, 4-9ஆம் பாவகம் காரகோ பாவனாஸ்தி, 5-9வது பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஓகே, 5-9வது பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். ஓகேங்களா. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அதை ஒருத்தர் பதிலாக சொல்லியிருக்காரு. பார்த்த உடனே அப்பா, தந்தை சார்ந்த அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு இல்லை. ஓகேங்களா. அது எப்படி? 9ஆம் இடமும் சூரியனும் சனியும் சிம்மமும் இந்த பாவகங்கள் எல்லாமே அப்படியே நசுங்கி போச்சு அதனால அப்படின்னு. அண்ட் 2வது, சுக்கிரன் 7ல் இருக்காரு, காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லியிருக்கீங்களா, அது இல்லை சிஸ்டர். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது தான் இவங்களுக்கு திருமணம் நடந்தே ஆகும் அப்படின்ற விஷயம். அந்த கலத்தரம் அவங்களுக்கு கிடைக்கும், தாமதமாக கிடைக்கும். ஏன்? அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சிருக்காரு, 5ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அற்புதமான துணை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அற்புதமான துணை அப்படின்னா 8-12 சுப அமைப்பு தான். தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைக்கும் போது இந்த விஷயங்கள் இருக்கும். இப்போ அவங்களுக்கு நடக்கிற தசை ஆக்சுவலி எனக்கு மைண்ட்ல இல்லை. சுக்கிரன் தசையில ஏதோ குரு தசையில, சுக்கிர தசையில கேதுவோ என்னமோ நடக்குதே, அந்த அமைப்புகள்ல இருக்கு. அப்ப சுக்கிரன் இங்க வெளிநாட்டு அமைப்புகளோட பெருசாக தொடர்புல இல்லை, அதனால இப்போ இல்லை. வெளிநாட்டுல செட்டில் ஆகுவாரா அப்படின்னு பார்த்தாக்கா 8-12 நேரடி அமைப்புல சுபத்தன்மையில தான் இருக்கு. குரு சனி, ஆமா, நேரடி சுபத்தன்மையில தான் இருக்கு. அழகான மாப்பிள்ளைன்றதுல டவுட்டே இல்லை, கண்டிப்பா அழகான மாப்பிள்ளை. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. இது ஒரு பாயிண்ட் தான். ஜம்ருதகமா ஜம்ருதகம், ஓகே, சரி, பேர் வரல. வெளிநாடு அமைப்புல இப்ப குரு தசை நடந்துட்டு இருக்குங்க. குரு தசையில புதன் புத்தி நடக்குது. வெளிநாடு அமைப்புகள் இருக்குதான். குருவும் இங்க 12ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. குரு முடிஞ்சு வரக்கூடிய சனி இல்லையே, வெளிநாட்டுல செட்டில் ஆக முடியாது சார். ஏன்னா சனி வெளிநாட்டை குறிக்கல. ஓகேங்களா. ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து இங்க இருக்கக்கூடிய மாப்பிள்ளை அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க சொன்ன அழகான மாப்பிள்ளைன்றது 100 விழுக்காடு உண்மை. ஓகேங்களா. சரி, அடுத்து வணக்கம் பிரதர் கார்த்திக் ஐகே. வணக்கம் ப்ரோ. ஜெனரலி இதில் ராசி அதிபதி லக்னாதிபதி புதன் சந்திர கேந்திரத்தில் லக்னம் 4-9 கிரக மாளிகா யோகம். 4-9 கிரக மாளிகா யோகம். ஆமா யோகம் சனி சேர்க்கை. நோ அது யோகம் லக்ன கிரகங்கள். ஓகே, 2-5 அமைப்புகள். ராசிக்கு 2-8 கேது சனி. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா கல்யாணம் நடக்கும் பிரதர். இது கொஞ்சம் இதா இருக்கு. இந்த இடத்துல ஏன் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. கல்யாணம் நடக்கும் ஏன்னா 7ஆம் இடம் சுப அமைப்பு அப்படின்றீங்க. இதுவும் உண்மை. வாழ்க்கை துணையும் ஜாதகர் இருவரும் அழகாக இருப்பார்கள். ஜாதகம் பிறந்த வீட்டை தள்ளி இருக்கும் அமைப்பு உள்ளது. லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதால். ஆமா, நவீந்திரன் அரசு. பா, இதெல்லாம் உண்மையான சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அடுத்து பர்சனல் ஜாதகம் அண்ணா சஷ்டாஷ்டகம் பற்றி விதி விலக்கு பற்றி ஒரு தெளிவான விளக்கம் போட்டுட்டா இதுல பேசிட்டா இல்ல இதுக்கு அடுத்து பேசலாமா? இதுக்கு தனியா ஒரு டைட்டில் வைப்போம். சஷ்டாஷ்டகத்துக்குன்னு தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். சரிங்களா. திஸ் ஹாரோஸ்கோப் லிவிங் டுகெதர் இஸ் கோயிங். இல்லைங்க, ஏன்னா இவங்கள பர்சனலாகவே தெரியும். குறிப்பாக இவங்களோட சில பர்சனல் விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால இல்லை. ஆனால் காதலில் ஒரு தோல்வி அமைப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. திருமணம் வரைக்கும் ஒரு விஷயம் நடந்த ஒரு மாதிரி இருக்கு. கும்பத்துக்கு ராகு வராரா? கார்த்திக். குரு 12ஐ பார்ப்பதால் இந்த தசை வெளிநாடு வெளிமாநிலம் போக வைக்கும். சந்திர தசா அவயோகத்தில் உள்ளார். சந்திர கேந்திரத்தில் சுக்கிரன் குரு வீட்டில் இருப்பதால் குரு தசை சுக்கிர புத்தியில் திருமணம் நடக்கும். சந்திர தசை சுக்கிர புத்தியில நடக்குமா?
அஷ்டம சனி வருதுங்க. பேர் என்ன? பிரதி பிரதீப் பிரதீப் நடராஜன். குரு தசை சுக்கிர புத்தியே ஒரு மாதிரியானது. சரி, குருக்கும் சந்திரன் சுக்கிரன் கேந்திர அமைப்புகள், சந்திரனும் சுக்கிரனும் கேந்திர அமைப்புகள்ல இருக்காங்க. குரு அந்த அமைப்புகள்ல இல்லையே. குரு வந்து எப்பொழுதுமே குருவும் சுக்கிரனும் வந்து சஷ்டாஷ்டக அமைப்புகள்ல இருந்தா குரு தசை சுக்கிர புத்தி கெடுதல் பண்ணது. இந்த அமைப்பு வந்து ஒரு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். கூடவே அஷ்டம சனி வருது பிரதர். திருமண விஷயங்கள் இந்த இடத்துல திருமணம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. திருமணம் வந்து இல்ல நடக்காது அப்படின்ற முடிவு ஆயிருச்சு. ஓகேங்களா? அந்த அடுத்ததா வந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன? குழந்தை தாமதம் பிரதர். நவீன் பிரதீப் நடராஜன் ஜாதகத்துல பார்க்கும்போது என்ன தெரியுது? 7ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்கிறாரு. 5ஆம் அதிபதி இங்க நல்ல லக்னத்தோட தொடர்புல இருக்காரு. ஆனா 5ஆம் வீடு ராகுவோட அமைப்பால, ராகு செவ்வாயின் அமைப்பால, ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 இன்னும் அவங்களுக்கு 30 வயசு கூட ஆகலையே. சரிங்களா? சரி, அடுத்ததாக எல்லாம் 95ல பிறந்தவங்களுக்கும் திருமணம் தாமதமா சார்? இல்லங்க. ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 குறிப்பா குருலாம் 5ஆம் 7ஆம் இடத்துல இருக்காருன்னா திருமணம் உடனே நடந்துரும். சுக்கிரனும் உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இமிடியேட்டா திருமணம் நடந்துரும். பிரதர் டைம் இங்கிலீஷ்ல கொடுக்கணுமா? இங்கிலீஷ்ல முயற்சி பண்றோம் பிரதர். லக்வின் கிரியேஷனா? ஐ திங்க் ஷீஸ் கன்னி ராசி. ஆக்சுவலி இதை நான் படிச்சேங்க. எனக்கு குழம்புது. கன்னி ராசி பிகாஸ் நாட் ஷோ ரைட் இன் தமிழ். திஸ் இஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் ஜாதகமா? இஃப் கன்னி ராசி கன்னி தாங்க. இன் சிம்மா கன்னி ராசி. கன்னி கடக சனி நாட் குட் டைம். ஆமாங்க, ஓரளவுக்கு வந்துட்டீங்க. ஆனால் 2030 வரைக்கும் அப்படி சாதகமான நிலை இல்லை. 2027 மே மாதம் குருதசை சுக்கிரபுத்தி சந்திர அதிரத்தில் திருமண வாய்ப்பு. குருதசை சுக்கிரபுத்தியில எப்படிங்க திருமணம் நடக்கும்னு சொல்றீங்க? இங்க குருதசை சுக்கிரன் அந்த அந்த வீட்டுக்கு குரு 6ல மறையிற அமைப்புகள் இருக்குல்ல. 7ஆம் இடம் பொருத்தி நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. 7ஆம் பாவகம் அங்க ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துலங்க அஷ்டம சனி வருதுல்ல, பருவ வயசுல வருதுல்ல, இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கணும்ல. சார் உங்களிடம் ஜாதகம் பார்க்க வேணும். கருணையெல்லாம் காட்ட வேணாமா? அம்மா, யார் பேரு? சரவணன். பிரதர் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கும். நீங்க அங்க பார்த்து அட்மின் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் பிரதர். ஒருத்தர் கேள்வியாவே கேட்டார், இதுக்கு பதில் சொல்லியா அப்புறம் மற்ற வீடியோ போடியா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இதுதான் விஷயம். இதுல இந்த திருமணம் இந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதங்க. இப்ப 30 வயசு ஆகலைங்க. இப்பதானங்க 29 வயசு. 29 வயசு ஆகிற ஒரு பொண்ணுக்கு அவங்க வரன் பாக்குறாங்க. வரன் வந்து ஒரு மாதிரி பிரச்சனையே ஆகுது. 2027ல இருந்து 30 வரைக்கும் அப்படி ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. ஏன் சாதகமான அமைப்பு இல்லைன்னா அஷ்டம சனி. 2029க்கு மேல அப்படின்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம். இந்த ஜாதகத்தோட ஒரு விஷயம் என்ன? 5ஆம் பாவகம் குழந்தை அமைப்பு தாமதம். குழந்தை தாமதங்க. குழந்தை தானே தாமதம். குழந்தை தாமதத்துக்கு மேலதானே மற்ற எல்லா அமைப்பும் இருக்கு. அதே நேரத்துல தாம்பத்தியம் கிடைக்காதா? தாம்பத்தியம் கிடைக்கிற ஜாதகம் தானே. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல. திருமணம் குழந்தை தாமதம்ங்க. ஓகேங்களா? குழந்தை தாமதமா இருக்கு. இடையில அஷ்டம சனினால இந்த இடத்துல ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கு. இது அடுத்த வருஷத்துல முடிஞ்சிடும் கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் கண்டக சனியில ஒருத்தரை புதுசா அவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அறிமுகம் அஷ்டம சனியில என்னங்க பண்ணும்? இது ஒரு சிம்பிளான விஷயம்ல. திருமணத்தை ஏற்படுத்தி ஒரு மாதிரி கிளாஷ் பண்ண மாதிரியான ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோமே. அஷ்டம சனில அது நடந்தே தீரும்ல. என்னங்க போங்கங்க. சரிங்களா? வேற வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். அந்த சஷ்டாஷ்டகத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.